எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடோடி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டுமென்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வீடியோ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சம்மரில் தான் பூச்சிகள் அதிகமாக வெளியில் வரும். நிறைய பூச்சிகள் வரும். குழந்தைகள் இருக்க வீட்டில் இந்த எறும்புகள் இருக்குது பாருங்க, அது சம்மரில் தான் வந்து எங்கே எப்படி இருக்குதுன்னே தெரியாது. தெரியாமல் ஏதாவது சிந்தியிருப்போம், அதுலேருந்து பிடிச்சிக்கும். அது வீடு ஃபுல்லாக எப்படியோ வந்துடும். குழந்தைகள் இருக்க வீட்டிலன்னு சொல்ல வந்தேன். குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாமல் அதுவும் நம்ம காய வச்சுருக்க துணிகளெல்லாம் போய்க்கும். எப்பயும் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் போடுறதுக்கு முன்னாடி நல்லா உதறிட்டு போடுங்க. இந்த கட்டெரும்பு இருக்குது பாருங்கள், சுளுக்கின்னு சொல்லுவாங்க, அது கடித்தா உயிர் போகும். இன்னொரு கருப்பாக இருக்கும் கட்டெரும்பு, அது தலை மட்டும் பெருசாக இருக்கும். அது அப்படியே நம்ம அடித்தாலும் அப்படியே நம்ம கையை பிடிச்சிச்சின்னா அந்த கொடுக்கு வந்து அப்படியே அது வந்து நம்ம ஸ்கின்னில் அப்படியே இதாகிக்கும். அதால் எடுக்கவே நம்மளால் முடியாது. அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஒரு அருமையான வீடு துடைக்கிற லிக்விட் நம்ம இன்றைக்கி செய்யலாம். வீட்டில் இருக்க பொருட்கள் தான் ரொம்ப நல்ல பலனை தரும். நல்லா துடைச்சிங்கன்னா தரையும் பளிச்சுன்னு இருக்கும், பூச்சிகளும் வராது. முக்கியமாக சம்மரில் எது வரும்? அப்பா டென்ஷன் ஆகும். எல்லாத்துலேயும் வந்து உட்காரும். மாம்பழம் வாங்குவோம், மாம்பழத்துக்கு சொல்ல வேண்டுமா, தேடி வரும். பலாப்பழம் இந்த சீசனில் தான் கிடைக்கும். பலாப்பழம் வாங்கி சாப்பிட்டோம்னா அந்த தோல் கொட்டைகள் வந்து ஈயை வந்து வான்னு வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கும். அதனால் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வீடு துடைச்சிருங்க. இந்த சம்மரில் தரையும் சில்லுன்னு இருக்கும், பூச்சிகளும் வராமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த லிக்விடுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். படிகாரம் வந்து தண்ணியை சுத்தப்படுத்திடும். கலங்களாக இருக்க தண்ணியில் இந்த படிகாரத்தை போட்டிங்கன்னா நல்லா தெளிய வச்சிரும். அவ்வளோ அருமையான ஆலம்னு சொல்லுவாங்க. இந்த படிகாரம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். நம்மளுக்கு வீட்டில் திஷ்டிக்கு கூட வெளியில் கட்டியிருப்போம். படிகாரம், கல்லுப்பு, கற்பூரம், வினிகர், பேக்கிங் சோடா, யூக்கலிப்டஸ் ஆயில், ஷாம்பு. 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அதுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் போடலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு நல்ல பெரிய இதாக எடுத்துக்கோங்க, பொங்கி வரும். நம்ம இப்போ 1 லிட்டருக்கு அளவாக பார்க்கலாம். 1 லிட்டர் அளவு நான் இந்த பாட்டிலில் தண்ணி அளந்து ஊற்றிக்கிறேன். நார்மல் நம்ம எப்போ யூஸ் பண்ணுற டேப் வாட்டரே இதுக்கு போதும். ஒரு லிட்டர் படிகாரம் நான் தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். டேபிள் ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன். கல் உப்பு, அது ஒரு 3 ஸ்பூன். பேக்கிங் சோடா 2 ஸ்பூன்.
வினிகர் 3 ஸ்பூன், யூக்கலிப்டஸ் ஆயில் ஒரு அரை ஸ்பூன் யூக்கலிப்டஸ் ஆயில். நல்லா இதுதான் முக்கியமானது. இந்த இதிலே 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு இந்த லிக்விடில் பூச்சி வராமல், எறும்புகள், ஈக்கள், மற்ற எந்த விஷப்பூச்சிகளும் வராமல் நம்மளுக்கு இருக்கிறதுக்கு இந்த யூக்கலிப்டஸ் ஆயில் தான் நம்மளுக்கு நல்ல பலனை தரும். இது கூட நீங்கள் அதிகமாக வேண்டாம், ஷாம்பு போட்டுக்கோங்க. நல்ல பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க, அல்லாட்டி பொங்கி பொங்கி வரும். இது பாருங்கள், இப்போயே பொங்கி வருது. கடைசியாக நம்ம சேர்க்க போகிறது கற்பூரம். நல்ல பெரிய கட்டி கற்பூரம் 2 போட்டுக்கோங்க. இல்லாட்டி சின்ன கற்பூரங்களாக இருந்தால் ஒரு கைப்பிடி அளவு நுணுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த கற்பூரமும் யூக்கலிப்டஸ் ஆயில் தான் நம்மளுக்கு இந்த லிக்விடுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். நல்லா ஒரு கை கற்பூரம் போட்டுக்கோங்க. சின்ன வில்லைகள், இந்த மாதிரி சின்ன வில்லைகள் இருந்தால் நல்லா ஒரு கை கற்பூரம் போட்டுக்கோங்க. நான் முதலையே பாதி நுணுக்கி போட்டேன், மிச்சத்தையும் இப்போ நுணுக்கி போடுறேன். இந்த யூக்கலிப்டஸ் ஆயிலும் இந்த கற்பூரம் தான் மெயினாக நமக்கு பூச்சிகள் வராமல் தடுக்கும். இந்த லிக்விடை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. இதை அப்பப்போ கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா, குழந்தைகள் இருக்க வீட்டில் இந்த சம்மரில் பூச்சிகள்லாம், விஷப்பூச்சிகள்லாம் வராமல் இருக்கும். நம்மளுடைய ஃப்ளோர் கிளீனிங் லிக்விட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பாட்டிலில் ஒரு ஃபனல் வச்சு நம்ம இந்த லிக்விடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ இப்போ எனக்கு 1 லிட்டர் பாட்டிலில் ஒரு பாட்டிலும் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு 100 ml கிடச்சிருக்குது. இதை வீடு துடைக்க கொஞ்சம் நம்ம எப்பயும் லிக்விட் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அது மாதிரி போட்டு துடைச்சா தரையும் பளிச்சுன்னு இருக்கும், பூச்சிகளும் வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். புதுசாக என்னோட சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். நன்றி.